மாண்புமிகு சிஎம் அவர்களே, ஒரே கல்லில் 4 மாங்காய் அடிக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? 4 மாங்காய் என்னன்னா, நம்பர் 1, கஜானாலேருந்து காணா போன காசு எல்லாம் மீட்டெடுக்கலாம். நம்பர் 2, கஜானா ஃபுல்லு நிரப்பலாம். நம்பர் 3, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றலாம். 4வது ரொம்ப முக்கியம், நீங்கள் பதவி பிரமாணத்தை அன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, நானும் இந்த கஜானால இருந்த ஒரு எதுவும் காசு எடுத்துட மாட்டேன், நான் மட்டும் இல்லை வேறு யாரையும் இந்த கஜானால இருந்து காசு எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். நீங்கள் உட்காந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம அடிக்கிற அந்த மாங்காய் கல்லே அதுவே பார்த்துக்கும். இப்போ இல்லை, எந்த ஜென்மத்திலே இனிமேல் தமிழ்நாடு கஜானாலேருந்து எந்த விதமான காசையும் யாரும் எடுக்க முடியாத ஒரு சித்திரத்தை பண்ணலாம். உங்களுக்கு இது ஓகேவா, டீலா? நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, எனக்கு சொல்ல தோணுது, நான் சொல்லிடுறேன். சிம்பிளுங்க, ஒரே சிம்பிள், சின்ன சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சட்டம் ஏற்றுறோம். என்ன சட்டம்னா K3 சட்டம், அவ்வளோதான். அதான் நம்ம வேற எரிய போகிற கல். அது என்ன K3 சட்டம் அப்படின்னா, காணாமல் போன கஜானா காசு மீட்பு சட்டம், அவ்வளோதான். காணாமல் போன கஜானா காசு மீட்பு சட்டம். இந்த சட்டத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டோம்னா அந்த சட்டமே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடும். என்னென்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டத்தின் முதல் விதி என்னென்னா, கடந்த 30 வருஷமாக எம்எல்ஏ, கவுன்சிலர், அமைச்சர், ஐஏஎஸ் அதிகாரிகள், பெரிய டிபார்ட்மெண்ட்டில் பெரிய நம்ம எல்லா கவர்மெண்ட் போஸ்ட்டில் முக்கியமான போஸ்ட்டில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணணும். என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க என்னைக்கு அரசியல் வாழ்க்கையில் நுழைகிறாங்களோ அன்னைக்கு தேதிக்கு அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அவருடைய மொத்த சொத்து என்னென்ன சொத்து இருந்தது, அது மொத்த வேல்யூ எவ்வளோன்றதை குறிப்பிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க அரசியல் வாழ்க்கையில் இருக்கும்போது, ஒருத்தர் அமைச்சராக இருந்தாங்கன்னா அதை ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சொத்து எவ்வளோ கூடிச்சுன்ற விவரத்தையும் அந்த ரிட்டர்ன்ஸில் தாக்கல் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 1, விதி நம்பர் 1. 2வது விதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அரசியல் வாழ்க்கை குடும்பத்தாரோட மொத்த சொத்து அரசியல் வாழ்க்கையில் என்னைக்கு வந்ததோ அந்த சொத்துக்கு மேலே எவ்வளோ சொத்து இருந்ததோ அந்த அனைத்தும் கஜானா காசுலேருந்து எடுக்கப்பட்டது, இல்லை கஜானாக்கு வர வேண்டிய காசுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தில் ஒரு அனுமானம் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி அனுமானம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சட்டங்களில் ஏராளமான சட்டங்களில் இது மாதிரி ஏராளமான அனுமானங்கள் இருக்குது. ஜிஎஸ்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்டாக இருந்தாலும் சரி, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லையும் சரி, இதே மாதிரி நிறைய அனுமானங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அல்லது ஜிஎஸ்டி ஆக்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பணம் உள்ளே வந்தது அப்படின்னா, அந்த பணம் அதில் ஏதாவது செலவுகள் இருந்தால் அந்த செலவுகளில் காமிக்கப்படாத பட்சத்தில் பணம் அவ்வளோ வருமானம் கருத்தில் கொள்ளப்பட்டு டேக்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி தான் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருது, ஒரு செலவு கணக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த 1 லட்ச ரூபாயும் வருமானமாக அனுமானித்துக் கொள்வோம். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணுன்ற மாதிரி சட்டங்கள் இருக்குது. அது மாதிரி நிறைய சட்டங்கள், ஜிஎஸ்டி ஆக்ட், நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு செக்கு கொடுத்தாங்கன்னா அந்த செக்கு ஒரு நியாயமான காரணங்கள், ஒரு ரீசனபிள் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் லைபிலிட்டி தான் கொடுக்கப்படுதுன்னு ஒரு அனுமானம் இருக்குது. இப்போ ஒரு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு டவுரி கேட்டாங்கன்னா இப்போ அது கொடுத்தாங்கன்றதை அனுமானிச்சுக்கிட்டு அவங்க எதிராளி தான் அது இல்லைன்றதை நிரூபிக்கணும். அதே மாதிரி அந்த தாழ்த்தப்பட்டவங்க என்ன ஜாதியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா அப்பவும் பர்டன் ஃபால்ஸ் ஆன் தி அக்யூஸ்ட். அவன் அது மாதிரி பண்ணலை அப்படின்னு ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தலேருந்து ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அனுமானங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனுமானத்தை ஏன் நம்ம இந்த உன்னத நோக்கத்துக்காக கஜானா காசை மீட்கிறதுக்காக உள்ள சட்டத்தில் நான் கொண்டு வரக்கூடாது? ஸோ நம்ம அந்த சட்டமே எதுக்காக கொண்டு வரோம்? ஒரு நோக்கம், காணாமல் போன கஜானா காசை மீட்கணும். இப்போ தமிழ்நாட்டோட கடன் தொகைன்றது கடந்த
சில வருடங்களாக வந்து ஏறி 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்ற மாதிரி நீங்கள் பேசப்படுது. ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன் காசுகள் அதை நம்ம மீட்கிறதுக்கு அந்த சட்டமே கொண்டுட்டு வரும். அப்போ அதில் ஒரு அனுமானம் அப்படின்றத வந்து கொண்டுட்டு வர்றது வந்து நிறைய மற்ற சட்டங்களில் இருக்கிறதுனால இதில் வந்து இருக்கிறதும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதாவது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன பிரின்சிபல் அப்படின்னா ரெஸ் இப்சா லிக்விட்டர், அது வந்து திங்ஸ் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் அப்படின்ற ஒரு லட்டின் பழமொழி இருக்குது. அதன் அடிப்படையில் கொண்டது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெத்தியிலேருந்து ஒருத்தருக்கு ரத்தம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து அதுவே ஒரு விஷயத்த சொல்லும். என்ன விஷயம் சொல்லும்? இது அவருக்கு அந்த இடத்துல ஒரு காயம் பட்டிருக்கு, நெத்தியில் ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லும். ஸோ இந்த வருகிற ரத்தம் இன்னொரு விஷயத்த சொல்லுது. ஸோ அது மாதிரி தான், அந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அரசியல்வாதியாக வராரு, அமைச்சராக வராரு. அமைச்சராக பங்கேற்கும் போது வந்து அவருடைய மொத்த குடும்ப வருமானம் 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவருடைய ஒரு 5 வருஷத்துல அவர் 50,000 கோடி சொத்தி சேர்த்துருக்காருன்னா இந்த 50,000 கோடி எங்கேருந்து வந்தது? உதாரணத்துக்கு அவர் உள்ள வரும்போது ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு. அரசியல்வாதியாக இருக்கும்போது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை வச்சு நடத்துறாரு, ஒரு அமைச்சர் ஆயிடுறாரு. இல்லை அரசியல் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேசட் வச்சு நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, வாடகைக்கு இருக்காரு. அப்போ வந்து அவருடைய குடும்ப சொத்த வருமானம், குடும்பத்தின் மொத்த வருமானம் ஒரு 0ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துல அமைச்சராக இருக்க சார்லையோ இல்லை அரசியல்வாதிகளோட ஒரு நெருங்கிய நண்பர்ன்ற காரணத்தினாலேயோ அந்த பயன்படுத்தி அவருக்கு சொத்து வந்து 50,000 கோடி வந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அரசியல் கஜானா காசுலேருந்து எடுக்கப்பட்டதோ இல்லது கஜானாக்கு வர வேண்டிய காசை மறித்து எடுத்துக்கிட்ட மாதிரி தானே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர அந்த டீ கடையிலேருந்து சம்பாதிச்சிருக்க மாதிரி வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த வீடியோ கேசட் கடையிலேருந்து சேர்த்து வருமானம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இதுதான் நம்ம வந்து அனுமானிக்கிறோம். ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, சட்டத்தில் அதாவது வந்து சட்டம் என்னைக்கு அரசியல் வருவதற்கு முன்னால் அவருடைய மொத்த வருமானம் எவ்வளவு, அது அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தார் நெருங்கிய நண்பர்னு சேர்த்துக்கணும். குடும்பத்தார்ன்ற சொல் வந்து நெருங்கிய நண்பர்களே சேர்க்கணும். ஸோ எல்லாருமே கொள்ளையடிக்கிற என்ன பண்ண போகிறான்? சொத்து வாங்குவான். யார் பேரில் வாங்குவான்? அவன் மனைவி பேரில் வாங்குவான், பிள்ளைங்க பேரில் வாங்குவான், பேரன் பேத்திங்க பேரில் வாங்குவான், இல்லை பினாமியாக இருக்குன்னு நினச்சா அப்பா அம்மா பேரில் வாங்குவான், இல்லை உடன் பிறந்தவங்க பேரில் வாங்குவான். இதையும் விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு மனைவியின் சகோதர சகோதரிகள் பேரில் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை மனைவியின் அப்பா அம்மா பேரில் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம குடும்பத்தார்ன்ற சொல்ல இவங்க அவ்வளோ பேரையும் உள்ளடக்கலாம். இல்லை அவங்களுக்கு கூடயே இருந்த ஒரு அரசியல்வாதிக்கு கூடயே இருந்த நெருங்கிய நண்பி அவங்களும் இதை வரங்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சட்டத்தின்படி இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ண போகிற K3 சட்டத்தின்படி அவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவங்களுடைய மொத்த வருமானம் சொத்து எவ்வளவு, குடும்பத்தார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மொத்த வருமானம் எவ்வளவு, அவங்க வருஷம் அவங்களுடைய வருமானம் எவ்வளோ கூடிக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த வருஷம் கூடின வருமானம் இப்போ வரும்போது 0 இருந்தது, அடுத்த வருஷம் 50 கோடி ஆச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் 100 கோடி ஆச்சுன்னா இந்த கூடிக்கொண்டே இருந்த அனைத்துமே அரசாங்க கஜானால வந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியோ அல்லது அங்கே அரசாங்கத்துக்கு வர வேண்டிய இதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமான காசு, அதை அரசாங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்தை கொண்டு வந்துடும். இப்போ வந்து இன்னொரு விதி கேட்பீங்க. இப்போ ரிட்டர்ன்ஸ் நாங்கள் தாக்கல் பண்ணும்போது எல்லாருடைய நான் என் கணக்கை சப்மிட் பண்ணிவிடுவேன், எங்கள் அம்மாவா எனக்கு அப்பா பிள்ளைங்க கணக்கை சப்மிட் பண்ணிவிடுவேன். இப்போ என்னோட நெருங்கிய நண்பர்களையோ அல்லது நெருங்கிய உடன் பிறந்தவர்களையோ பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, அவங்க நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. அவங்களோட ஆதார் நம்பர் பேர் அட்ரஸை கொடுங்க, ஆதார் நம்பரை கொடுங்க, இன்கம் டேக்ஸ் பேன் நம்பரை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அரசாங்கம் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ யார் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுகள் யாராருன்ற கணக்கை அந்த அரசாங்கம் எடுத்து பார்த்துக்கலாம். இது விதி நம்பர் 2. ஸோ முதல் விதியில் வந்து ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணோம். 2வது விதி என்ன சொல்லுது போகிறோன்னா, இது மாதிரி வரும்போது இருந்த தொகையை விட அதுக்கப்புறம் வந்த தொகை எல்லாமே அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டதுன்னு அனுமானிச்சிடும். இப்போ 3வது என்ன பண்ண போகிறோம், விதி என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு தீர்ப்பாயம் வைக்கிறோம்.
தமிழ்நாடு கடன் மீட்பு தீர்ப்பாயம் ஒரு கோட்டை ஏற்படுத்தணும். அந்த தீர்ப்பாயத்தில் என்ன ஒரு ரோல்னா, இப்போ இவங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணவங்க, இப்போ அதுக்கு அந்த வரும்போது உள்ள அரசியலுக்கு வந்த பின் என்ன சம்பாத்தியம் பண்ணாங்களோ அது நியாயமான முறையில் தான் சம்பாத்தியம் பண்ணும், ஒரு லீகலாக தான் சம்பாத்தியம் பண்ணணுன்ற ஒரு ரிட்டர்ன்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த எந்த அளவுக்கு கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளுதோ, அந்த தீர்ப்பாயம் எவ்வளோ ஏற்றுக்கொள்ளுதோ அதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் அந்த சொத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒருத்தர் டீ கடை வச்சு நடத்துகிறாரு, அவர் வரும்போது 0 சொத்தே இல்லை, ஒரு 5 வருஷத்தில் அவர் 50,000 கோடி சொத்து இருக்கிறாரு. இப்போ அவருக்கு டீ கடை வச்சு லாபம் சம்பாதித்த சொத்து ஒரு 1 கோடி ரூபா கணக்கான்றாங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயை டீ கடை வச்சு சம்பாத்தியம் பண்ணியிருக்காருன்னு கொடுத்துடலாம். மீதி உள்ளதெல்லாம் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கலாம். இப்போ இப்போ இன்னொரு டீட்டெயில்ஸ் வரும். இப்போ இன்னொரு சந்தேகம் வரும். இப்போ மூணு விதி சொல்லிட்டேன். 4வது விதி என்னென்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மளும் ஒரு ஜென்ரல் கன்செஷன் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நமக்கு அரசாங்கமே அந்த விதியில் கன்செஷன் கொடுக்கலாம். இப்போ மக்களே அந்த அமைச்சர்களை அரசியல்வாதிகளை முன்னுக்கு நாங்கள் வரும்போது இவ்வளோ தான் சொத்து இருந்தது, எங்களுக்கு அந்த அரசியல்வாதிகள் 5 வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி இவ்வளோ சொத்து வச்சுருக்கோம், அதை நாங்களே முன்னுக்கு அரசாங்கத்தில் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டால் அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். ஸோ அவங்கள்ட்ட 70% சொத்தை வாங்கிக்கிட்டு ஒரு 30% அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ அப்படியே கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அவங்களாம் ஜெனுவனாக வருவாங்க நிறைய பேர். சரி பரவாயில்ல 30% சொத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒழுங்கான ரிட்டர்ன்ஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு ஒரு 30% எடுத்துக்கலாம்னு முன்னுக்கு வருவாங்க. ஸோ அப்படி வந்தாலும் நமக்கு அரசாங்கத்துக்கு ஒரு 70% சொத்து வருது. இப்போ அடுத்த செக்ஷன், இப்போ இவங்க யாருமே தாக்கலும் பண்ணல. இப்போ நான் தாக்கல் பண்ண பிறகு நமக்கு முக்கியமாக என்ன பண்ணணும்னா, அடுத்த விதி என்னென்னா, அவங்க யாரெல்லாம் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணாங்களோ அதை வெளிப்படுத்தணும். ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையோ, ஒரு இந்த அமைச்சர் என்னென்ன எம்எல்ஏ இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆபீல் பண்ணியிருக்காரு, இதுதான் அவருடைய சொத்து இருக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்த சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். யாராவது இது இதுக்கு மேலே இதை தவிர வேறு சொத்தோ அவங்க அந்த அமைச்சருக்கோ அல்லது அரசியல்வாதிக்கோ இல்லை குடும்பத்துக்கோ இருந்ததுன்னா அதை நீங்கள் அரசாங்கத்தை தெரியப்படுத்தலாம். இது இல்லாத சொத்தை நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா, அதுக்குண்டான விவரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதிலிருந்து மீட்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து மீட்கக்கூடிய சொத்திலிருந்து ஒரு 10% கமிஷன் ரிவார்டாக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பட்டுலாம். இதை அடுத்த செக்ஷனாக கூட வச்சுக்கலாம். இப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ யாராவது சொத்தை சொத்து தவறான சொத்துக்கு விவரம் கொடுத்தாலோ, இல்லை ஏதாவது சொத்து வச்சிருந்த குடும்பத்தார் சொத்து வச்சிருந்த மறைச்சிருந்தாங்களோ அதை பற்றிய விவரம் யாராவது நம்ம கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு 10% போகிறோம், அதையும் நீங்கள் அரசாங்கம் கைப்பற்றிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 30 வருஷத்தில் உள்ள எத்தனை பேர் யார் அரசாங்கத்தில் எடுத்தாங்களோ அந்த சொத்தெல்லாம் ஈஸியாக நாங்கள் கைப்பற்றி கஜானை நிறைவேற்றலாம். நீங்கள் நீங்கள் நினைக்கிற நல்ல திட்டங்களை நிறைவேற்றலாம். அது போக முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னைக்கு உள்ளவங்களையும் சரி, என்னைக்கு வரக்கூடியவங்களையும் சரி, இனிமேல் கஜானா காசுலேருந்து காசு எடுக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பூட்டு போட்டுடலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இது சாத்தியமானு பற்றி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு 1 hour ஆப்ஷன் கொடுங்க. உங்களுடைய எல்லா நம்பர் 1 ஆலோசகர்களையும் கூப்பிடுங்க. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க கன்வின்ஸ் பண்ணால் அவங்களும் ஒரு திருப்தி அடைஞ்சாலும் நீங்கள் அதை பற்றி ஒரு சட்டம் ஏற்றுங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்குன்னு தோணுது. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி உங்கள் ஆட்சியில் நல்ல ஒரு சட்டமாக கொண்டுட்டு இது மாதிரி இப்போ தமிழ்நாட்டு கஜானால 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் கோடின்னு இருக்குது, கடனாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ இந்த கடன்றது யாரோட கடன்? தமிழ்நாடு அரசு கடன் மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மேலே அனைவரும் மேலே உள்ள ஒரு கடன் தான். ஸோ இந்த உன்னத கடனை தமிழ்நாட்டு கடனை மீட்பதற்காகவும், காணாமல் போன காசை மீட்பதற்காகவும், இல்லை அங்கேருந்து தமிழ்நாடு கடனை அடைப்பதற்காக ஒரு உன்னதமான ஒரு சட்டத்தை ஏற்றி அதில் ஒரு ப்ரிசம்ஷன் பண்ணுறது கண்டிப்பாக ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ போனால் கூட அது ஒரு நியாயமான விஷயங்களுக்கு தான் அப்படின்றத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் என்னையோ என்ன பண்ணாலும் சட்டம் சரியில்லை, தப்பு, சட்டம் மேலே கான்ஸ்டியூஷன் வயலேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்கு சட்டமே செல்லாதுன்ற மாதிரி கேஸ்லாம் போடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிறந்த சட்ட வல்லுநர்கள், ரொம்ப அறிவில் தெரிந்த மேதாவிகள், நல்ல ஹைகோர்ட் ஜட்ஜஸ், நல்ல கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி நீங்கள் சட்டம் பாஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. இது எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை. ஸோ இந்த ஆலோசனை உங்களுக்கு சரியாக இருக்குமா
அது எந்த அளவுக்கு சரின்றதை நீங்கள் ஏற்று அதுக்குண்டான நடவடிக்கை செய்ய எடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த செய்திகளை, இந்த யோசனை உங்களிடம் பகிர்றேன். நல்லா இருந்தால் ஏற்றுக்கங்க, நல்லா இல்லைன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சங்களே, உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறத விட நீங்களும் ஏதாவது கூட சேர்ந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்ததுன்னா நீங்களும் எதோட கூட ஒரு ஆலோசனைகளையும் இந்த கமெண்ட்ஸில் குறிப்பிடப்படலாம். அது கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். என்னோட கற்றறிந்த நிறைய வல்லுநர்கள், அரசியல் வல்லுநர்கள், சட்ட நிறுவனர்கள் தெரிஞ்சவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் கமெண்ட்ஸையும் குறிப்பிடுங்க. அதில் எது சிறப்பானதாக இருக்குதோ அதை நம்ம சிஎம் ஏற்று நமக்கு நல்லது செய்யட்டும், நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு பகிர்றேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலி.